அங்கே படப்பிடிப்பு முடிஞ்சு சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் அதே இடத்துக்கு வேறு படப்பிடிப்புக்காக போனோம். அப்போ நான் என்னோடய தயாரிப்பு நிர்வாகிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அங்கேயே வச்சுக்கலாம் ஷூட்டிங்கிட்டு. அடுத்த நாள் நான் போய் லொக்கேஷனில் போய் இறங்குறேன், பார்த்தா ஷாக்கு வேறு இடத்த வச்சு காட்டியிருந்தாங்க. ஷூட்டிங் அசம்பிள் ஆயிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னங்க நான் சொன்ன இடம் வேறு, நீங்கள் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நிர்வாகி சொன்னேன், இல்லை சார் அதே இடம் தான். ஐயோ போன தடவை மலையெல்லாம் இருக்குமாங்க பின்னாடின்னு. இல்லை சார் மலை இருந்துச்சு, பேத்து எடுத்துட்டாங்கன்ட்டு. அதை பார்த்தோன்னே ரொம்ப பயங்கர அதிர்ச்சியாச்சு எனக்கு. என்ன சில மாதங்களில் ஒரு பெரிய மலையை எடுத்துருக்காங்க. அந்த மலை உருவாகிறதுக்கு எத்தனை கோடி வருஷங்கள் ஆகும். அதனால் அதை சுற்றி இருக்கிற எத்தனையோ இயற்கையான விஷயங்களை வந்து அந்த மலையை சார்ந்து நடக்கிற விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்துச்சு எனக்கு. ஸோ அதையெல்லாம் சுரண்டி கொள்ளையடிச்சா நாளைக்கு நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. நோயும் ஆரோக்கியமற்ற சூழ்நிலை தான் மிஞ்சும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து முதல் வித வந்துச்சு. இந்த மாதிரி ஓகே, சினிமாவில் 30 வருஷம் இருந்தேன், எல்லாமே மக்கள் தந்தது, திரும்பி நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அப்போ வந்து அதிகாரம் இல்லாமல் வெறும் ஒத்தையாலாம் இங்கே இந்த சமுதாயத்தில் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த தருணத்தில் தான் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர் நிற்கக்கூடிய ஒரு தங்கமான வாய்ப்பு கிடச்சிது. அதை மிஸ் பண்ண மனசில் முதல் ஆளாக அதை ஐ கிராப்ட் இட். நல்லாட்சினா எடப்பாடியார் தான்.